ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு கிறிஸ்பியான டேஸ்ட்டான சூப்பர் மசாலா வச்சு ஒரு சிக்கன் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சிக்கன் ஃப்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சுக்கப்பத்துக்கு சிக்கன் எடுக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் 20 கிராம் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. அதே 20 கிராம் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் பச்சை மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 போல் வத்தல் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு மல்லிக்கீரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொரப்பாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நான் தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த மசாலா வச்சு தான் நம்ம இன்றைக்கி சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வத்தல் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம சிக்கனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ போல் சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சிக்கனில் நம்ம இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். மிக்சியில் உள்ள எல்லா மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்மளுடைய ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கலாம். இப்போ அதிலே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச மசாலா சிக்கனில் எல்லா இடம் படம் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதிலே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் தண்ணி எதுவும் நீங்கள் சேர்க்க வேண்டாம், சிக்கனில் உள்ள தண்ணியே அதில் வரும். இப்போ மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி வச்சு மூடி 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டு. மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா ஊறி வரட்டு. இப்போ 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயாச்சு. பாருங்கள், நம்மளுடைய மசாலா எல்லாம் சிக்கனில் நல்ல சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒவ்வொரு பீஸாக ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா ரெசிபிக்கும் சூப்பராக செட் ஆகக்கூடிய ஒரு சிக்கன் ஃப்ரை ரெசிபி தான் இது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுடைய சிக்கன் எல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. பாருங்கள், இதிலே ஒரு கொத்து போல் கருவேப்பிலையை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சுக்கப்பத்துக்கு சிக்கன் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணதாக இருந்தால் நல்ல கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் சிக்கனை எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய சிக்கன் எல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ மசாலா தடவி வச்சு மீதி சிக்கனையும் நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ சிக்கன் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதிலே 1 டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் ஒரிகானோ சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளைக்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்மளுடைய சிக்கன் எவ்வளோ சூப்பராக ஃப்ரை ஆகிருக்குன்னு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.